வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை பத்தி அடிக்கடி நம்ம பேசுறதுக்கான முக்கியமான காரணம் அதுல நல்லது கெட்டது அரசியல் கலாச்சார சீரழிவு கலாச்சாரம் மேம்படுத்துது இது மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியா கடத்தலாம், எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை சேர்க்கக்கூடிய ஈஸியான ஒரு எஃபெக்டிவ் மீடியம் அப்படிங்கறதுனால சினிமாவை குறித்து நம்ம நல்லது கெட்டது அப்படிங்கிற குறித்து பேசுவோம். சமீபத்துல டிராகன் அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா மக்களுடைய பேராதரவு பெற்று ஓடிட்டு இருக்கு. நம்ம எந்த காரணத்தை கொண்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண போறதில்ல. பட் அத்திப்பூத்தார் போல ஒரு படத்தின் மூலியமா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால பாரியும் நானும் போய் திரையரங்குல அந்த படத்தை பார்த்துட்டு அதுல பாரி அவர்கள் என்ன விஷயம் சொல்றாருன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். டிராகனுக்கு தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருக்கா பாரி? என்னது பறக்கும் பள்ளியா? பள்ளியா? சரி, ரைட், சரி, ஓகே, அதுக்கு ஒரு நாள் தனியா பேசுவோம் உட்காந்து. படம் பாத்தீங்களா? இல்ல இந்த படம் என்னன்னா நிறைய பேர் பாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி என்ன இருக்கு, நான் ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா இதெல்லாம் இருந்தாங்க அதே மாதிரி டாக்ஸிசிட்டி ஏதாவது காம்பாரு இல்ல. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளே ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ரெய்லரே பார்க்கல. நம்ம பேட் கேர்ள்னு ஒரு படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். அது அனைமா குப்பையா தான் இருக்க போகுது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. அதுல பூசணிக்காலாம் யாரும் ஒளிச்சு வைக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த டைரக்டரோட பேச்சு இதுல எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற. இப்ப அந்த படத்தை நம்ம விமர்சிச்சு பேசும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு தப்பு செய்யறத உடனே தட்டி கேட்கக்கூடிய பாரிசாலன் போன்றவர்கள் ஒரு பையன் காலேஜ்ல தப்பு செய்யற மாதிரி ஒரு படத்தை டிராகன் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க ஏன் பேசல அப்படிங்கும்போது நம்மளுமே அந்த படம் ட்ரெய்லர் போய் பார்த்தோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது அது அந்த படம் அவன் தப்பு செய்யற விஷயங்கள் மட்டும்தான் அதுல ஹைலைட் பண்ணியே காட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம், அது மாதிரி இருந்தா வாழ்க்கை நாசமா தான் போகும், இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். அதான் படத்தோட கதை எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அதேதான் இப்ப படமாவே இருக்கு. அந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சா அவன் வாழ்க்கை நாசமா தான் போகும் அப்படிங்கிறத இந்த படம் எடுத்து காட்டுது. இந்த படம் இப்ப நம்ம பேச போறதுல கண்டிப்பா ஸ்பாயிலர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கதான் போகுது. சோ அதனால நாங்க படம் விட்டான் நிறைய பேர் நம்ம என்ன ஸ்பாயில் பண்றது முத நாளே போட்டான். கெஸ்ட் செலிபிரிட்டி யாரோ வராங்கன்ட்டு அதை கிளைமேக்ஸ் சீன் எடுத்து ஃபர்ஸ்ட்ல போட்டு பரப்பி விட்டாங்க முத நாளே. நானே அதை பார்த்துட்டு தான் போனேன், ஏன்டா ஸ்பாயிலர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி, ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு படமாக ஒரு என்டர்டைனர் மூவியாக ஒரு நல்ல விஷயம், அதையும் கடந்து இந்த படம் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டலை இந்த படம் காட்டியிருக்கு. இந்த 2K கிட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, லைஃப் ஹேஸ் நோ பர்பஸ். லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், இந்த காலகட்டத்தில் என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த காலகட்டத்தில் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு ஒரு உளவியலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருவாகி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பாக்குறோம், செய்திகள்ல பாக்குறோம். மாணவர்கள் உல்லாசமாக இருக்கும்போது கைதானாங்க, அங்க மாட்டிக்கிட்டாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தின மாணவர்கள், அதுக்கப்புறம் ஊசியை போட்டு மாணவர்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகுது. அப்புறம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பெண்கள்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கறோம். இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுடைய இதுல இருக்கு. அதாவது ஆல்கஹாலிசத்தையும் ஒரு இந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சர் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ்டு ஃபார்ம்ல நம்ம கிட்ட காலேஜ்ல பிரச்சனை பண்றது, படிக்காம இருக்கிறது, ஊர் சுத்துறது, ஜாலியா கட்டடிக்கிறது, இதெல்லாமே நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காட்டப்பட்டுட்டே இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்றோம். இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு சரியான வாழ்க்கை, அதுதான் கூல்னஸ். அப்படி இருந்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு பூமரு, அப்படி இல்லைன்னா நீ ஒரு அம்மாச்சி பழம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கு கண்டிப்பா. இப்ப அந்த தாட் ப்ராசஸை உடைக்கிற ஒரு விஷயத்த இந்த படம் அவர்களுக்கு புரியுற மொழியில சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ரொம்ப டீசெண்டா கூட வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுடைய லைஃபே பிரதிபலிக்கிற மாதிரி காட்சிகளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓங்கி சவுல்ல அறையில மாதிரி ஒரு ரியாலிட்டி. அப்ப போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தோணும்னா, அவன் அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிட்டு வேற லெவல் அப்படிதான் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கும்போது என்னடா நல்லதே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது கரெக்டா ரியாலிட்டி எப்படி பிரேக் ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் நகைச்சுவையோட, ரெண்டாவது ரொம்ப சீரியஸ்னஸ் அப்படின்லாம் இல்ல படத்துல. பட் ஆனா அந்த வெயிட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இப்ப இவனோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அவனுக்கு வந்துருச்சு. அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அவன் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிற அந்த வெயிட்டேஜ் இருக்கும், ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில அவனுக்கு அவனுடைய அந்த நல்ல மனம்ங்கிறது அவன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருக்குதான். அது சில தப்பான வழிகாட்டல தான் அவன் தப்பாவே போயிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஆரம்பத்துல நல்ல படிக்கிற மாணவனா, அப்பா அம்மா பேச்ச கேட்கிறவனா, நல்ல ஒரு படிப்பு மூலியமா இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு நல்ல தாட் ப்ராசஸ்ல தான் அவன் எல்லாமே செஞ்சிருப்பான். ஆனா அவங்க அப்பா அம்மாவும் நல்லபடியா தான் வளர்த்திருப்பாங்க, செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க, அன்பு கொடுத்து வளர்த்திருப்பாங்க, பொறுப்பாகவும் தான் அவனை வளர்த்திருப்பாங்க. ஆனா ஒரு
தப்பான கைடன்ஸ்ங்கிறது அந்த ஒரு பொண்ணு சொல்லும், நான் வந்து பேட் பாயா தான் இருந்தா தான் ரக்கட் பாய் அப்படின்னு ஒரு தப்பான கைடன்ஸ் ஒரு பொண்ணு கொடுத்த உடனே அந்த ட்ராக்ல அவன் தப்பாவே போறான். அந்த தப்பான வாழ்க்கையே அவனுக்கு பழகவும் போகுது. அந்த பழக்கத்துல இருந்து அவனால சரியான வாழ்க்கைக்கு அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை நிர்பந்தம் கொடுக்கும் பொழுதும் கூட அவனால திரும்ப முடியல. இப்ப ஒரு காலேஜ்ல அவனுக்கு ஒரு காதல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ஒரு காதல் இருக்கு, அந்த காதல் வந்து அவன் சொல்லவே மாட்டான், கடைசியில வந்து ஒரு சாதிச்சுட்டு சொல்லணும்னு அவன் பிளான்ல இருப்பான். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சாதிச்சுட்டு சொல்லும் போது பெண்கள் இம்ப்ரெஸ் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா இம்ப்ரெஸ் ஆவாங்க, ஆகாம இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் உஷாரு, அவங்க கண்டிப்பா ஒரு பையன் வந்து ஒரு சாதனையோட உச்சத்துல இருக்கும்போது அவனோட ப்ரப்போசலை வந்து ஒரு பொண்ணுகிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள பழக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட்சத்துல அது சாத்தியப்படும். ஆனா இந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அவன் கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவன் சொல்லும் பொழுது அந்த பொண்ணு வந்து நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன், ஒரு ரக்கட் பாயை தான் லவ் பண்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா நிக்கும், அவன் 4 பொண்ணுங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல லாஜிக் மிஸ் ஆச்சு. சோ அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் மாதிரி கூட காட்டிக்க மாட்டாங்க, இது வந்து ஒரு கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். பானிபூரி விக்கிற ரெமோ மாதிரி இருப்பான், அவன் பிளே பாய் மாதிரி உட்காந்துட்டு 4 பொண்ணுங்களுக்கு நடுவுல உட்காந்து பேசிட்டு இருப்பான். இந்த பொண்ணு தனியா இருந்துட்டு இவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதையும் இவனை கட்டி பிடிச்சு சொல்லிட்டு போகும், ஒன்னும் புரியல. சரி ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்ஸிங் இருக்கு அந்த படத்துலயும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சுக்குவாரு, அப்ப நானும் ரக்கட் பாயா மாறுவேன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஆனா ஆக்சுவலா இது ரியாலிட்டியில வருமா அப்படின்னு பார்த்தா வராது. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் வந்து பொறுப்போட ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான், அவன் காலேஜுக்கு வரும்போது பொறுப்பு இல்லாம மாறிடுறான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமா நான் பாத்துருக்க மாதிரி ஸ்கூல்ல நல்லா படிச்சுமா காலேஜ் நடுவுல வந்து நடக்கக்கூடிய அந்த டிராமா இதுங்கிறது இல்ல அவங்களை அந்த பாதைக்கு கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குமே இல்லையா, ஒரு சடன் ஒரு சேஞ்சஸ்ங்கிறத யாராலுமே பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு டெடிகேட்டடா படிக்கிற பையன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதன் மூலமா மரியாதை கிடைச்சிருக்கும், அதன் மூலமா ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கும், ஸ்கூல்ல எல்லாம் உங்களை கூப்பிட்டு மதிப்பு கொடுப்பாங்க, அந்த மதிப்புக்கு நீங்க ஒரு மாதிரி பழக்கப்பட்டு இருப்பீங்க. இப்ப அதுல இருந்து அப்படியே உல்டாவா நீங்க மாறுறது வந்து ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேசஸ்ல தான் நடக்குமே. நீங்க அது ஒரு சேர்க்கை சரியில்லைனா அப்புறம் வந்து அதுதான் சேர்க்கை சரியில்லைன்னா எப்படின்னா, இப்ப காலேஜுக்கு வருவாங்க, அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட கண்ட்ரோல்ல அவன் கரெக்டா படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு இருக்க பையனா இருக்கலாம். அப்புறம் சேர்க்கை சரியில்லாம போறதுன்னா காலேஜுக்கு வரும்போது ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, வெளியில சுத்துறது, எக்ஸ்போசர், இந்த மாதிரியான பழக்கங்கள் மூலமா தான் ஒருத்தன் வந்து மாறுவானா. அது கிராஜுவலா தான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாங்க நீங்க பாருங்க, உடனே அவன் ஸ்கூல் முடிச்சிடுறாங்க, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னு காட்டுவாங்க, அவன் எப்படி வருவான். இப்போ அந்த ஸ்கூல் முடிக்கும் போதே வந்து போர்டுல வந்து நீ ராகவனா இருக்கிறது டி ராகவனா டிராகன் அப்படின்னு மாத்துவாங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் சென்ஸ்ல அந்த வந்து நீங்க வந்து இது ரியல் லைஃப் அப்படின்னு பார்க்க வேணாம், ஒரு சினிமேட்டிக் சென்ஸ்ல அவங்க காட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த மாதிரி டக்குன்னு சடனா யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க பேசிக்கலி, பட் கிராஜுவல் சேஞ்சஸ் நடக்கும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிக்கும். மேபி ஸ்கூல் படிக்கும் போது வந்து 5th வரைக்கும் 6th வரைக்கும் கரெக்டா படிச்சுட்டு வருவாங்க பசங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மா தவிர்த்து அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்புறம் 6th 7th 8th அப்படி அந்த 8th தொடும்பொழுதுதான் நிறைய பசங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கே தெரியும் ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்ப பெண்களை பார்க்கணுங்கிற எண்ணம், அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு காம்படிட்டிவ் தாட் ப்ராசஸ், இதெல்லாமே எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெஸ்டாஸ்டரோன் ஒரு அளவு வந்து உடம்புக்குள்ள பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து கோவம் வருது, அந்த ரக்னஸ் வருது, இந்த மீசை அரும்பு மீசை எல்லாம் தொடங்குற காலகட்டத்துல தான் நமக்கான எல்லா நிறைய வந்து நம்மள பெண்கள் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அப்புறம் ஒரு சில பெண்கள் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். இது எல்லாமே வந்து அந்த ஒரு 8th 10th அந்த ஏஜ், மேக்சிமம் 8th பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்ப அதை வச்சு அதுக்கப்புறம் தான் மாறும். இப்ப இந்த இடத்துலயே ஒருத்தனோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அவன் வந்து அவனோட கேரக்டர்ல மாற்றங்கள் வரும். அப்ப அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கண்டிப்புங்கிறதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா தெரிய ஆரம்பிக்கும். பசங்களோட வெளியில சுத்துறது வந்து அவனுக்கு ரொம்ப ஜாலியா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்பா அம்மாவோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் அவனுக்கு ஒரு மாதிரி தப்பான விஷயமா. இந்த சேஞ்சஸ் வந்து நீங்க டீன் பசங்க அதுதான் சொல்லுவாங்க, டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீனேஜ் பசங்க கிட்ட உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த ஏஜ்ல தான் அவனுடைய வாழ்க்கையே வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறும். அப்ப அந்த டைம்ல இன்னைக்கு அந்த தப்பான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, நம்ம தமிழ் சமூகத்துல குழந்தைகளுக்கு இன்ஃபுளுன்ஸ் என்பது ரொம்ப 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 தப்பா இருக்கு. எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு தப்பான இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஒரு நாட்டுல வேற வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் டீன் அட்லீஸ்ட் பையனா வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு தான் தெரியும், யூகே எல்லாம் வந்து பையனா இருக்கிறது இல்ல, நிறைய பேர் மாறிடுறாங்க, விடுறது இல்ல, போட்டு குழப்பி விட்டு ஸ்கூல்லயே நாம குழப்பி விட்டுறானுங்க. இப்ப இங்க நம்ம ஊர் இந்தியால தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பருவம் வரும் பொழுது அவர்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நிறைய கொலாபரேஷன் ஏற்பட்டு சில தப்பான முடிவுகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அது கவர்மெண்ட்டும் ஒரு போதுமான கண்ட்ரோல்லாம் இல்லாதனால அவங்களுடைய தப்பான பாதைக்கு அது வழிவகுக்குது. எதுக்கு நான் சொல்றேன்னா, 8th 9th படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லயே நிறைய பேர் வந்து
அந்த போதை இந்த மாதிரியான வஸ்துக்கள்ல பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அது ஏன்னா பசங்க எல்லாம் படிக்க வராங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல. ஒருத்தனுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா கூட அவன் மூலியமா அடுத்தடுத்து அந்த எல்லாருமே பரவ ஆரம்பிக்குது. அடிக்ஷன் ரேட் அதிகமாகுது. அன்னைக்கெல்லாம் ஒரு பையனை பாக்குறேன், ஒருத்தன் வீடியோ பேசிட்டு இருக்கான், அடிக்ஷன்ல இருந்து பாதிப்பு அடைஞ்சவன் அந்த ஊசி போடுற இதுல போயிட்டு அவனுக்கு கையே போயிருச்சு போல. ஒரு சேனல்ல பேட்டி ஜாபிங் அந்த ஊசி போட்டு அதுல வந்து அவனுக்கு டக்குன்னு போட்டானா கை வந்து ஃபீல் ஆகலையாம். என்ன கை ஃபீல் ஆகல அப்படின்னு பார்த்தா கடைசியில போயிட்டா கை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னன்னு போய் பார்த்தா அது இந்த மாதிரிலாம் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா ஜாலியா அந்த மாதிரி நடக்கும். ஸோ கடைசியில வந்துட்டு அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகுது, கை இல்லாம போற ஒரு கட்டாயம் ஏற்படுது. இப்போ இதெல்லாம் ரியாலிட்டி நடக்குது. அப்ப இந்த சேஞ்சஸ் வந்து அவன் வந்து இல்லாம கரெக்டா போயிட்டு ஒரு பொறுப்பு வருமா, அந்த பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டானா பிரச்சனை இல்லை. இதை இன்னைக்கு பெற்றோர்களால சொல்லிக் கொடுக்க முடியல பசங்களுக்கு. அவங்க சொன்னாலும் அது ஒரு மாதிரி கசக்குது. அப்ப இந்த படம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பசங்களுக்கு அதை வந்து ஒரு கண்ணு முன்னாடி அவனோட ஃபியூச்சரை இப்படி நீ போனீங்கன்னா, இந்த ட்ராக்ல நீ போனீங்கன்னா உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கண்ணு முன்னாடி காட்டிட்டு போறோம். எண்ட் ஆஃப் த டனல் இப்பவே காட்டுது. இப்ப எல்லா பசங்களும் இந்த தப்பு பண்ண ஆரம்பிக்கிறதான அந்த பேசிக் இது வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுலதான் அவன் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவான், பைக்ல வீலிங் பண்ணணும்னு ஆசைப்படுவான். இது எல்லாமே அதுக்கப்புறம் அதுல விழுந்து கையை காலை உடச்சு செத்தவனு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பெண்கள் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணுங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் அவனை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கு எடுக்க வைக்குது. அப்ப கல்வி படிப்புங்கிறதெல்லாம் அவனுக்கு செகண்டரி விஷயமா போயிருது. அது அப்படிதான் இருக்கும்னு வைங்களேன். அந்த ஒரு ஆண்களுக்கான அந்த இதுல கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சிருந்தா பார்த்திருந்தா இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். டைம் டிராவல் பண்ண முடியாது. அது எல்லாருமே அந்த வாழ்க்கையில அந்த கடந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம், நம்ம அந்த ரெக்ரெட்டும் ரொம்ப ரெக்ரெட் இருக்கும். நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்படி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி போயிருந்தா ஒரு அப்படி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும், அதுல வேற மாதிரி போயிருக்கலாம். இந்த ரிக்ரெட்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு எல்லாரோட லைஃப்லயும் இருக்கிறது தான். ஆனா சிலர் லைஃப்ல அந்த ரிக்ரெட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த படத்துல இந்த பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கேரக்டர், அந்த டிராகன்கிற கேரக்டர் நிறைய தப்பான விஷயங்களை வந்து செஞ்சிருது. ஒரு நல்ல அதாவது அவன் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட அவனை வந்து உண்மையா லவ் பண்ற ஒரு பொண்ணை தான் அவர் லவ் பண்ணுது. இவன் படிப்புல உருப்படணும், காலேஜுக்கு வரணும், பிரின்சிபல் கிட்ட கூட இவனுக்கு பேசுற அளவுக்கு ஒரு அன்பா இருக்க பொண்ணு தான் இம்ப்ரெஸ் ஆகி தான் பண்ணுது. அதுவும் ஒரு இம்மெச்சூர்ல தான் இவனை போய் லவ் பண்ணுது, அது ஒரு விஷயம். பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க உண்மையா தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது. மாறிடுவான்னு நினைக்குது, மாத்திர முடியும்னு நினைக்குது. அதுக்கப்புறமும் அவன் காலேஜ் முடிச்சு 2 வருஷத்துக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குது, ரீசார்ஜ் பண்ணி விடுது, எல்லாமே அவன் என்ன பிடிக்குங்கிற முதற்கொண்டு அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது. அடுத்த நிமிஷமா அது வந்து பச்சை வேற குத்திக்குது டிராகன்னு, இடுப்புல பச்சம் குத்திக்குது. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த பொண்ணு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு தெரியல, என்னமா நான் காக்கா வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன நினைச்சிருப்பான். அப்புறம் இன்னொன்னு அந்த இதுல பாதிக்கப்பட்டது யாரு? அந்த பொண்ணுதான். இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவன் அவன் தான் கொஞ்சம் திறந்த மனசு படைச்சவனாச்சு. நம்ம விடாமுயற்சி அஜித் மாதிரி கொஞ்சம் பறந்த மனசு படைச்சவனாச்சு. அவன் கரெக்டா அவன் வாழ்க்கையெல்லாம் செஞ்சு கடைசியில அவனுக்கு அமைஞ்ச பொண்ணை பாருங்க, வேற ஒருத்தங்கிட்ட ஃபீலிங்ஸ்ல இருக்க பொண்ணு அவனுக்கு அமையுது. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. யார் மேலேயாவது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு அங்கேயே போயிட்டு முடிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா கரெக்டா வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணா வாங்க, இவங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்களாம், டேட்டிங் போவாங்களாம், ஊர்லாம் சுத்துவாங்களாம், 6 வருஷம் இவங்க கூட ஜாலியா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் படிச்சு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி அவன் வாழ்க்கை ஃபுல்லா கரெக்டா வருவானா, அவன் கிட்ட போயிட்டு இவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். இப்ப அந்த கல்யாணம் பண்ற அந்த படத்துல ஏதாவது சொன்னாங்களா? நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள இல்ல படத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா வேற ஒரு விஷயம் சொல்லுவா, நான் இந்த கில்ட்டோட ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் வந்து என் ஹஸ்பண்ட் நல்லவரா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவர் கூட சகிச்சுட்டு வாழ்றேன் அப்படின்னு. அதான் பட் ஆனா ரொம்ப பாஸ்ட் லைஃப் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு பார்க்க வந்தான் பாத்தீங்களா, அப்பவே அவங்க பாஸ்ட் லைஃப சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க அவனை கல்யாணம் பண்ணணும். பாஸ்ட் லைஃப் அது எதுக்கு மறைக்கிறீங்க? இப்ப சப்போஸ் ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் சினரியில் என்ன நடக்கும் தெரியுமா? இதுல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு திட்டாப்ல அடிக்கிற மாதிரி போறாப்ல, அதுக்கப்புறம் விட்டுருன்னு சொன்னா இவன் ஏன்னா மனசளவுல ஓரளவுக்கு நல்லவன் தானே, அதனால இவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில நடக்காது. ரியாலிட்டியில பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல இந்த டிராகன் கேரக்டர் மாதிரி யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், என்னோட லைஃபை விட்டுட்டு நீ போறியா, உன் லைஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்ப என்ன பண்ணுவான், போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவான். அவனோட கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவான், போன் பண்ணி பேசுவான். இதுக்கப்புறம்லாம் வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும். இது நிறைய பெண்களுக்கு நடக்குது. அவன் அப்ப கம்முன்னு இருப்பான், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பழி வாங்குவான். இதன் மூலியமா தப்பான சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இதெல்லாமே வந்து ஆபத்து. நான் தான் சொல்றேன், டிராகன்
அப்படின்னு சொல்லி மேல் வெர்ஷன் எடுத்த மாதிரி டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேல் வெர்ஷனை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த படத்துல அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி லைஃப் ஸ்பாயில் ஆகுங்கிறதும் அதுல இருக்கு. தயவு சேர்ந்து பண்ணுங்கப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. சோ இதையும் நம்ம பேட் டிராகன் அப்படின்னு கூட எடுங்க. பேட் கேர்ள் மாதிரி இல்ல ஃபீமேல் டிராகன், ஃபீமேல் டிராகன் இல்ல கலிசியா ரைட். சோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க. அப்ப 2 பேரோட லைஃபுமே இதுல தப்பா போகும். 2 பேருக்குமே கில்ட் ஃபீலிங் வரும். நீங்க வந்து ஆக்சுவலா கில்ட் ஃபீலிங்கிறதே கடந்து அது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சரியா இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங்கே கெடுத்து விட்டுரும். அப்ப அதனாலதான் சொல்றேன் இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூரா யாரும் பண்ணிக்க கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். உங்களால இந்த பொண்ணோட நம்ம லைஃப் இருக்கும் அப்படிங்கிற அந்த டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு போங்க. அது இல்லைங்கிற பட்சத்துல நீ உன் வேலையை பாரு, அவங்க வேலையை பார்க்கட்டும். சில பசங்க இருக்காங்க பாரு ப்ரோ, அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு, லவ் பண்ணும், எத்தனை பசங்க அப்ரோச் பண்ணாலும் இந்த பையன் கிட்ட உண்மையா இருக்கும், எல்லாம் பண்ணும், அது பாட்டு படிக்கும், நல்ல வேலைக்கெல்லாம் போயிடும். இவன் இந்த படத்துல காட்டுற மாதிரி தண்டமா உட்காந்துன்னு வீட்லயே வந்து 24 hours பிக் பாஸ் பாத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கி சாப்பிட்டுன்னு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்டே வாங்கி சாப்பிடுறது. என்னன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிற காசு இவன் மேலே செலவு பண்ண, அது அபியூஸ் பண்றாங்க. அது புரியுது, அந்த மாதிரியான அபியூஸ் நடக்குது. இதெல்லாம் எதனால ஏற்படுது? ஒரு இம்மெச்சூரான வயசுல அந்த பொண்ணே அந்த படத்திலேயே சொல்லும், அந்த ஹீரோயின் கேரக்டர் சொல்ற மாதிரி ஒரு விஷயம். ஏதோ அப்ப உன்னை பார்த்தேன் நான் இம்மெச்சூரா இருந்தேன், அததான் நான் சொல்றேன். காதலிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, ஆனா அதை வந்து யாருமே இங்க பேச மாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வயசு வந்து அரசாங்கம் நிர்ணயிச்சிருச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா அது இம்மெச்சூர் கல்யாணம், அவங்களுக்கு அந்த குடும்பம் நடத்த தெரியாது, அவங்க தப்பா போயிருவாங்க அப்படிங்கறதுலாம் தெளிவா தெரியுது. ஆனா காதலிக்கிறது வயசே இல்லையா, ஸ்கூல்ல காதலிக்கலாமா, காலேஜ்ல காதலிக்கலாமா, எப்படிங்க செவுரு கட்ட முடியும்? காதலுங்க, அது போட்டு தாக்குங்க. In reality காதலிக்கிறதுக்கும் வயசு தேவை. What do you think is the right age? சும்மா நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 18 வயசுக்கு மேல இருக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க 11th அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் குறைஞ்சது 18 வயசுக்கு மேல இருந்தா தான் ஓரளவுக்குனாச்சும் அந்த மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா அந்த மெச்சூரிட்டிங்கிறது ஏஜ் வைஸ் வர்றதே கிடையாது. அது அவங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில ஒருத்தருக்கு மெச்சூரிட்டிங்கிறது. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு கிழவனா கூட இருப்பான், மெச்சூரிட்டி இருக்காது. உட்காந்து வீடியோல அடுத்த பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி பேசிட்டுலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா மெச்சூரிட்டிங்கிறது அவங்ககிட்ட சுத்தமா இருக்காது. நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப மெச்சூரிட்டிங்கிறதுக்கும் ஏஜுக்கும் ஆக்சுவலா சம்பந்தம் இல்லை. பட் ஆனா ஏஜ் ஆக ஆக மெச்சூரிட்டி வந்து ஓரளவுக்கு வரும். ஆனா 70-80 வயசுலயும் இவங்க எல்லாம் மெச்சூரிட்டி வரலன்னா இவங்கெல்லாம் 20-25 வயசுல எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைச்சா நமக்கு ஒண்ணுமே புரியல. சோ இதுதான் இருக்க விஷயம். அப்ப ஒரு அந்த ஏஜ் ஃபேக்டர்ங்கிறது டிட்டர்மைன்ஸ் மெச்சூரிட்டி. நீங்க வேணா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிதல் வரும். அப்ப குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஒரு 18-19க்கு மேல உங்களுடைய வாழ்க்கை துணைகளை நீங்கள் தேட தொடங்க. அது அதுலயுமே ஒருத்தனை லவ் பண்றோம் அப்படின்னா எதனால பண்றோம், பிசிக்கல் ஃபீச்சர்ஸுக்காகவோ இதுக்காகலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது திரும்ப தப்பான ஒரு டிசிஷனா தான் போகும். அவன் வந்து கரெக்டா இருக்கிறான், அவன் வந்து ஒரு குடும்பத்தை பாத்துக்குவான், அவன் வந்து பொறுப்பா இருக்கான், ரெஸ்பான்சிபிளா இருக்கான், அவன் வந்து உண்மையா இருப்பான், அவன் பொய் சொல்றது இல்ல, நம்மள வந்து உண்மையா அன்போட அவன் அணுகுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேரக்டர்ஸ் அவன்கிட்ட இருக்குன்னா இதுல வந்து நீங்க லவ் பண்ணலாம். இதுல வந்து அந்த விஷயத்தையும் இந்த டைரக்டருக்கு தெரியுது. அதை வந்து எதுல காட்டிருப்பானா இந்த பையனை லவ் பண்ற, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு வரும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து பாக்ஸஸ் டிக் பண்ணிட்டே வர மாதிரி காமிச்சு. சோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா யாரு டிக் பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் டிக் பண்ணிருக்கணும். புரியுதா? பச்சையாவது இடுப்புல பச்சையா குத்தாம போயிருக்கலாம். இந்த அந்த பொண்ணு இதெல்லாம் கன்சிடர் பண்ணல, பட் இந்த பொண்ணு அதெல்லாம் கன்சிடர் பண்ணல. ஆனா அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப். ஆனா அந்த பொண்ணு ஒரு சரியான பொண்ணு. ஏன் தெரியுமா? அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஓவர் கிளாமரஸா காமிச்சு, ஏன்னா காசு கொடுத்து ஒரு கிளாமர் ஹீரோயினை கூட்டிட்டு வரோம், இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு காட்டணுமேங்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்கீங்க. பட் அதெல்லாமே ரொம்ப கான்ட்ராஸ்டா சில விஷயங்கள் இந்த டைரக்டர் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம் மாதிரி காட்டுவாங்க அவங்க ஃபேமிலிய. கடைசியில வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வருவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, நைட் டேட் போலாமான்னு சொல்லுவோம். சரி, டேட்டிங் போறது அவனே கூட ஒரு ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி, ஒரு ஹோட்டல்னா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இது கிடைக்கும், இல்ல வேற அதுதான் டேட்டிங் அப்படிங்கும் பொழுது ஒரு ஹோட்டல் ஏன் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அங்கதான் தேவையில்லாத இன்டிமேசி ஏற்படாது. ஆப்போசிட் ஒரு டேபிள் இருக்கும், சாப்பாடு இருக்கும், நடுவுல பீப்புள் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு சேஃப் ஜோனா இருக்கும். சோ டேட்டிங்னாவே ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து முதல் பன்னீர் சோடா குச்சமா பேசணுமா, வீட்டுல போய் சாப்பிடும் போதே ஓரளவுக்கு நமக்கு அந்த இன்ட்ராக்ஷன் ஏற்படும். எவனாவது பப்புக்கு போவானா? இல்லங்க, நான் குடிச்சா நான் அப்படியே தடுமாறுவேன், அப்ப என்ன எப்படி தாங்கி பிடிக்கிறான் ஒரு செக்யூரிட்டியா? இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் டிக் பண்ணதெல்லாம் கரெக்ட். அந்த பாக்ஸ் டிக் பண்றதுக்கு நீங்க கூட்டிட்டு போற இடம் எல்லாமே ரொம்ப தப்பு. இந்த பையன் பாக்ஸ் வந்து அன்டிக் பண்ணிருக்கான். இப்ப இவன் மட்டும் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தானா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அந்த பாக்ஸ் அவ டிக் பண்றா. இந்த பாக்ஸை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேட்டிங்க்கு ஒரு பொண்ணு கூப்பிடுது, இவன் யாருன்னு தெரியாது, டேட்டிங் கூப்பிடுது. சரி, அதுவே ஒரு மேஜர் பம்மர். அதுக்கு அடுத்த ஒரு டிக்கு என்ன பண்ணுது, ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி இவன் கூப்பிடும் பொழுது இல்ல நம்ம பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பார்ட்டிக்கு போகுது. அது ஒரு பெரிய பம்மர். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது, அந்த பார்ட்டி இதுல போனோடனே சரக்கு அடிப்பேங்குது. ஏன்டி வந்தோடனே முதல் சந்திப்புலேயே இவ சரக்கு அடிக்கிறாளே, இவ என்ன பெரிய மொடா குடிக்காரியா இருப்பா அப்படின்னா அதுலயே இவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மளுக்கு கூட மீதி நாளைக்கு வந்து வீட்டுல டெய்லியும் குடிச்சிட்டு இது பண்ணிட்டு சண்டை கிண்டனா குடிச்சிட்டு உட்காந்துருந்தானா என்ன பண்றது? இதெல்லாம் இவன் யோசிக்கணும்ல. ஏன்டா உனக்கு பெண்களுக்கு என்னமோ செக்லிஸ்ட் போட்ட மாதிரி ஆண்களுக்கு செக்லிஸ்ட் இருக்கா இல்லையா? அந்த சீன்ல கண்டிப்பா இல்ல. அந்த சீன்ல இல்லைங்க, ஒரு எல்லா ஆண்களுக்கும் செக்லிஸ்ட் வேணும். சோ இந்த மாதிரி சில லாஜிக் அந்த படத்துல மிஸ் ஆகுது. மேபி அந்த எல்லாத்தையும் கரெக்டா நான் வச்சு சொல்லணும் அப்படிங்கிறக்காக இல்ல, 2.5 மணி நேரத்துல என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்களுக்கு சொல்லணும்ல. நம்ம ரிவ்யூன்னு பேசும்பொழுது படத்துல இது ஆக்சுவலா அப்ரிசியேஷன் போஸ்ட் தான், விமர்சனம் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் அப்ரிசியேட், அந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல மெசேஜ் தான் கன்வே பண்ணிருக்கு, அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்ல. பட் அந்த மெசேஜையும் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றதை தான் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. சோ ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்ப இந்த படத்தை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பப்புக்கு போய் ஆல்கஹாலிசத்தை கன்செப்ஷன் பண்ற பொண்ணு கூட கரெக்டான பொண்ணு தான் அந்த ஒரு உளவியல் வந்துடக்கூடாது. பாயிண்ட் பா. ஒரு பார்ட்டி கல்ச்சர்ல போயிட்டு ஆடுறவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருந்துருவாங்க அப்படிங்கிறது. அதுல பார்ட்டியில வந்துட்டு இவர் கை இப்படி பண்ணிட்டு இருப்பாராம், அது வந்து ப்ரொடெக்டிவா. ஆக்சுவலா அது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லூசு தனம் தெரியுமா? அவரே பார்ட்டில ஆட வர அங்க எல்லாம் குடிச்சிட்டு ஆடுறவனுக்கு நடுவுல உன்னுடைய லவ்வரையோ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ உன் ஒய்ஃபையோ நீ ஆட விட்டுட்டு, அது என்ன மாதிரியான உளவியல் எவனா அதை பண்ணுவானு? அதை ஆட விட்டுட்டு அவங்க வந்து உரசிடக்கூடாதுன்னு ஒரு போய் தடுத்துட்டு இருப்பான். நீ தடுக்கிற, எவனாவது ஒருத்தன் போட்டு அரைவான், என்ன பண்ணுவ? ஏங்க அதனாலதான் அந்த பொண்ணு பாக்ஸை டிக் பண்ணிச்சு. பரவாயில்ல, நம்ம ரவுண்டு போடுறான், அவன் போட மாட்டான், அப்ப நம்மள காக்கிற வேலையை கரெக்டா பண்ணுவான், டிரைவர் வேலையை சூப்பரா பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போய் நீ குடிச்சிட்டு வந்தேன்னா டிரைவர் வேலை, உண்மையாவே டிரைவர் வேலையை தான் பண்ணுவான். சரி, அதுக்கு அடுத்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சரிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுங்கிறது அது வேற. அதை விட்டுட்டு நான் போயிட்டு உன்னை வந்து ஒரே நாள் சந்திப்புல இந்த அம்மாவுக்கு என்ன மெச்சூரிட்டி வந்திருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு பிரேக்கப்ல வந்து இவங்களுக்கு ஒரே நாள்ல இவனை கணக்கு பண்ணிட்டாங்க. ரொம்ப தப்பு. ஈஸியா நம்மளால நடிக்க முடியும். ஒரு பொண்ணு வருது, கதவை திறந்து விடணும்ங்கிற எண்ணம் மனசால வரணும். ஆனா இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கதவை திறந்து விடுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா எவனாலையும் செய்ய முடியும். எவ்ரிவன் கேன் ஃபேக் இட். ஒரே நாளைக்கு 10 வாட்டி பண்ண முடியும் என்னால. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்றேன், யார் வேணாலும் இந்த மாதிரி ஏமாத்த முடியும். சோ பொண்ணுங்க ஒரே நாள் எல்லாம் ஒருத்தனோட போயிட்டு நான் ஈஃபில் டவர்ல போய் கிஸ் அடிக்கிறேங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவனுக்கு பேட் பிரெத் இருக்கா அது கூட தெரியல. அதை வந்து எடுத்துக்காதீங்கிறேன் நானு. இந்த படத்துல இன்னொன்னு, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணும் இந்த படத்துல வர அந்த ஹீரோயின், 2வது ஹீரோயின் மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஓவர் கிளாமரஸா ட்ரெஸ் பண்றானாவே ஒரு கும்பரை போட்டுக்கிட்டு வாழ்க்கை துணைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இதை நான் உங்களுக்கு கைட் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பொண்ணு என்னைக்கு தன்னுடைய உடல் அழகை வச்சு ஆண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, தே ஹேவ் ஏ கரப்ட் மைண்ட். இட் won't stop there. அங்கேயே நிக்காது. ஒன்னு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி காட்டக்கூடிய பெண்கள் நாளை யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்டும் பொழுது உனக்கு மட்டும் அவங்க காட்டல, ஆக்சுவலா பொதுவாகத்தான் காட்டுகிறார்கள். சோ புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கானவராக மட்டும் அவர் இருக்க போவது இல்லை. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இப்போ அந்த மாதிரி ஓவர் கிளாமரஸ் எல்லாம் எந்த பொண்ணும் மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ இதுல வந்து பசங்க பார்த்து குழம்பிடக்கூடாதுன்றதுனால இந்த விஷயத்த சொல்றீங்களா? நம்மளுக்கு ஸ்டீல் கம்பெனி ஓனர் வேற வருவாங்க, அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் கேன்சல் ஆயிருக்கும். இல்ல அது மாதிரி அவங்க எக்ஸாக்ட் சினாரியோவே இல்லைனாலும் கூட இந்த மாதிரியான பெண்கள் வந்து தங்களுக்கு சரியான வாழ்க்கை துணைவியாக இருப்பாங்களோன்னு இந்த படத்துல ஆக்சுவலா காட்டுறாங்க. அவனுக்கு நடந்த நல்லது போல காட்டுறாங்க. ஆனா ஆக்சுவலா அது அவனுக்கு நல்லதே நடக்கல. எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஆக்சுவலா எஸ்கேப் ஆயிட்டான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தாலி கட்டியிருந்தானா அவன் வாழ்க்கை க்ளோஸ். சொல்ல மறந்த கதை சேரன் மாதிரி 2 அடி அடிச்சு உட்கார வச்சிருந்தாங்க. என்னன்னா இந்த படத்துல இவங்க ஆக்சுவலா சொல்ல வருது என்ன, வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க வந்து ஒரு மாதிரி மறைமுகமா இந்த படத்துல காட்டுறாங்க. என்னோட கம்பெனிலே வேலை பார்த்தவரு, ஆமா ப்ரோ, அந்த மாப்பிள்ளையும் அங்கதான் தங்கியிருப்பான், அவன் அங்கேயேதான் இருப்பான் எப்பவுமே. சோ அதுக்கான மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீயும் வந்து ஒரு ரூம் இருக்கு இங்கே இருந்துக்கோ அப்படின்னு. இல்ல நீங்க 2 பேரும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆங்க. சோ இது எப்படின்னா, ஒரு மாமனார் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளைக்கு மரியாதை இருக்கு. சிம்பிள். பொண்ணுங்க உங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க. இது வந்து ஆண்மையே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு ஆண்மை அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலான மீனிங் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு லீட் த ஃபேமிலி. தி டிசைடிங் ஃபேக்டரா ஒரு ஆண் இருந்து அந்த ஃபேமிலியை லீட் பண்ணணும், அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் ஒரு ஆணோட நீ தான் டிசிஷன் எடுக்கணும். ஆனா அந்த டிசிஷன் உங்ககிட்ட இருக்க போறது இல்ல.
அவங்க விருப்பத்துக்கு அவங்க வாழ்வாங்க. நீ வந்து கதவை திறக்கிறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கூஜா தூக்குறதுக்கும்னா அதுக்கு வந்து அது பேர் வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, சேவை செய்யக்கூடிய ஒரு டிரைவர் கம் பர்சனல் அசிஸ்டன்ட். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் பவுன்சர். இது வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கான குவாலிட்டியே கிடையாது ஃபர்ஸ்ட். இந்த படத்துல அது வந்து அவனுக்கான ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அது அப்படி கிடையாது. அதையும் நான் சொல்றேன். அது அவன் வந்து அவனுக்கு அது வராம போனது ஆக்சுவலா நல்லது. ஆக்சுவலா அப்படி ஒரு லைஃப் அவனுக்கு அமையுது அப்படின்னா அது விட ஒரு இழிவு அவனுக்கு ஒரு ஆணுக்கு இருந்துட முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஒருத்தன் போய் வாழ்றான்னு வைங்களேன், அதுல அவனுக்கு ரெஸ்பெக்டே இருக்கு, அவமானங்கள் தான் நிறைய இருக்கும். அந்த பொண்ணை ஒண்ணுமே அவன் சொல்ல முடியாது. அந்த ஒரு படத்துல எஸ்.ஜே. சூர்யா வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே பம்மி அது கடைசியில அந்த ஒரு பேய் படம். ஆக்சுவலா எஸ்.ஜே. சூர்யா வந்து சாத்தான் கேரக்டர்ல வந்து இருப்பாப்புல. ரெஜினா நெஞ்சம் மறப்பதில்லை அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டிக்கு கீழே இருந்துட்டு அப்படியே கூஜாத்திட்டு அந்த பொண்ணை அவன் கரெக்ட் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். ட்ரக் எல்லாம். சோ அது வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். இந்த சினாரியோல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஒன்னா நீ அடிமையா கிடக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அது பிரேக்கப்ல போய் முடியும். ஸோ இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அங்க ஒரு பெரிய அளவு இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாஜரேஷன்ல காட்டி இருக்க நிறைய தவறுகளை வந்து சொல்றேன். ஆமா. அப்ப இன் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது ஒருத்தனுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த படத்துல காட்டினது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியோட கரெக்டா பொருந்தல அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். ஒரு காமிக் சென்ஸ்ல நீங்க ஒரு சினிமா பார்வையில அது ஓகே. அது சினிமாக்காக ஒரு கதையோட ஓட்டத்துக்காக அந்த ஒரு சுவாரஸ்யத்திற்காக அவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம வந்து பெருசுபடுத்த தேவையில்லை. பட் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்குது, கரெக்டா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லிடுது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இந்த படத்துடைய அந்த அல்டிமேட் எண்டு இருக்கு பாத்தீங்களா, அவன் தன்னுடைய தப்ப உணர்றான். தான் படிக்காம நம்ம படிக்க வேண்டிய காலத்துல அவன் படிக்காம விட்டது அவனுக்கு அது மூலியமா ஒரு ஃபேக் சர்டிபிகேட் மூலியமா அவனுக்கு வந்து ஒரு பெரிய லைஃபே இன்ஃபேக்ட் பில்ட் ஆயிடுது. அவனுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்கு, முன்னேறி போயிடுறான். அவன் டேலண்ட் எல்லாம் இருக்கு, பெரிய சம்பாத்தியத்துக்கு ஒரு பெரிய யூஎஸ் பேஸ்ட் கம்பெனில அவன் போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து அது ரிவீட் அடிக்குது. அந்த ரிவீட் அடிக்கிறதுல அவன் அதை சரி செய்யறதுக்கு அவன் வேலையை பண்றான். அதுலயும் அவன் ஒழுங்கா சரி செய்யல. அவனோட அந்த கரப்ட் மைண்ட் வந்து திரும்ப ஒரு தப்பை செய்ய வைக்குது. ஆனா அதனால இன்னொருத்தன் பாதிப்பாக்குறான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இதனால ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருக்க கூடாதுங்கறனால அவனோட பேப்பரை வந்து தூக்கி மாத்தி போட்டுறாங்க. சோ அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகும்போது இவனுக்கு கில்ட் வந்து எட்டி மிதிக்குது. ஓகே, இங்க என்ன ஒரு விஷயம் கேட்கணும் பாரி. நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஆனா நீங்க வந்து ரொம்ப மூட நம்பிக்கைக்கெல்லாம் வந்து எதிராக நிறைய பேசுறீங்களா? ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்கிறேன். திஸ் ஹோல் சிஸ்டம், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு யாரா இருந்தாலும் திருப்பி வந்து நம்மளுக்கு அடிக்கும்னு நீங்க நம்புறீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எனக்கு அந்த கர்மான்ற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நான் அதை பிலீவ் பண்ணல, அதனால கேட்கிறேன். நான் கர்மா அப்படிங்கிறது எல்லாம் நீங்க வந்து கர்ம வினைங்கிறது அது வேற. அது லைஃப் ஒரே லைஃப்ல நடக்குமாங்கிறதா கூட நமக்கு தெரியல. நம்ம இங்க என்ன சொல்றோம், நம்ம கிட்ட இந்த ஊழ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஊழ் வந்து ஆக்சுவலா வந்து இதை வந்து நிறைய பேர் இந்த ஊழையும் கர்மாவையும் ஒண்ணுன்னு நினைச்சு பாத்துக்கிறாங்க. பட் ஆக்சுவலா ஊழ் வேற, கர்மா வேற. ஊழ் அப்படிங்கிறது வந்து அன்சர்டனிட்டி. ஓகே, நிலையின்மைன்னு சொல்லலாம். அது இப்ப எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லவனாவே இருந்தீங்கனாலும் சர்டைன் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா நீ என்ன வேணாலும் நல்லவனாரு என்ன வேணாலும் இது பண்ண, பட் சில நேரங்கள்ல அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இது வந்து நீ தப்பு பண்ணிருக்க. அது நிறைய பேர் இந்த ஊழ் அப்படிங்கிறதையே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ பண்ண பாவத்திற்கு ஒரு மறுபலன் அப்படிங்கிற மாதிரி அது தப்பா வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிடுறாங்க. பட் ஊழ்ங்கிறது வந்து என்னோட புரிதல் என்னன்னா அது அன்சர்டனிட்டி தான் தமிழர்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த கர்ம வினைங்கிற கான்செப்ட்ல அவங்க வரல. ஏன்னா அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து இறந்து போகுதுன்னா அது ஏதோ போன ஜென்மத்துல தப்பு பண்ணுச்சு அப்படின்னு ஆயிடும். ஆனா இந்த ஜென்மத்துல தப்பு பண்ணல. அப்ப இந்த ஜென்மத்துல அது இறந்தது ஏத்துக்க முடியல. சோ இது இந்த கான்செப்ட் தமிழர்கள் ஏத்துக்கல. பட் அந்த ஊழ்வினை அப்படிங்கிறது என்னன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு அந்த குழந்தையும் காரணம் கிடையாது, யாரும் காரணம் கிடையாது. இட்ஸ் அன்சர்டனிட்டி. லைஃப் வந்து அப்படிதான். நம்ம சில நேரத்துல நீங்க நல்லவனா இருந்தாலும் கெட்டது நடக்கும். ஒருத்தர் நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க, ஆனா டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல சாருவான். ஒருத்தன் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்னும் அதை பத்தி கண்டுக்க மாட்டான். பட் ஆனா அவன் வந்து 90 வயசு வரைக்கும் வீல் சேர்ல இருந்து வாழ்ந்து அவன் நல்ல குடும்ப விருத்தி பண்ணி சரி விடுங்க. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. இல்லங்க, கெட்டவர்கள். சரிங்க, நான் தான் சொல்றேன். சில பேர் வந்து ஒரு ஆங்கர் ஆகணுங்கிற எண்ணத்துல கூட பேசலாம்.
சில நேரங்களில் ஊழ்வினை வந்து அவங்கள பாலிடிக்ஸ் பக்கம் இழுத்து விடுவோம். சில நேரங்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு 4 கம்பிகளுக்கு நடுவுல இருந்துகிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னங்க அதை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே உங்களை பத்தி நான் பேசலீங்க. இப்ப நீங்க யாரு வீல் சேர்ல உட்காந்துருப்பாங்க, நீங்க யாரும் நினைச்சு பேசுனீங்களா? இல்ல இல்லங்க, ஒரு ஆங்கர் கம்யூனிட்டியை நான் பாதுகாக்க வேண்டிய அந்த பார்ல அவன் பாதுகாத்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏங்க அவர் வந்து இந்த 48 அரியர் வச்சேன், நான் வந்து 36 அரியர் வச்சேன். எனக்கு வந்து லைஃப்ல வந்து பெரிய பாடம். நான் ஆர்ஜே ஆயிட்டோன்னே என்னோட பாஸ் கூப்பிட்டாரு, ஒரே செம்மு நீ இந்த 36 அரியர் கிளியர் பண்ணணும்னு சொன்னாரு. வேற வழியே இல்ல, சத்தியமா நான் படிச்சு கிளியர் பண்ணேன். ஆனா பிரெஞ்சு வந்து என்னால படிக்க முடியலங்க. எப்படிங்க ஒரு மாசத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரெஞ்சு கத்துக்கிறது? காலேஜுக்கு போயிட்டு மேம போய் பாருன்றாங்க, ஸ்டாஃப் ரூம் போய் பார்த்தா அந்த மேம் வந்து என்னோட பேட்ச்லயே படிச்சோம். ஒண்ணு வந்து மேமா வந்து பிரெஞ்சு இருக்கும். உங்க கதை தானே அது? நிறைய பசங்களோட கதை முடிஞ்சது. நான் போயிட்டு அப்புறம் அவங்க கிட்ட பாருமா, நீ ஒரு நல்ல வேலையில செட்டில் இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிடிச்சலாம் சொல்லிட்டு அவங்க சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் கொடுத்தாங்க. அதன் மூலியமா பிரெஞ்சுனா டப்பா அடிச்சு பாஸ் பண்ணேன். ஒரே சிம்ல 36 பேப்பர் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் ஆக்சுவலா வந்து நிறைய காலேஜ் பசங்களுக்கு அந்த கடைசி செம் வரைக்கும் இழுத்துட்டு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கதான் செய்யும். இன்ஜினியரிங்ல உங்களுக்கே தெரியும், இன்ஜினியரிங் காலேஜஸ் அதுல எல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், டிஎஸ்பி பேப்பர். இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன காட்டியிருப்பாங்கன்னா, அந்த ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு மேஜர் கம்பெனிஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு கிரைட்டீரியா தான் வைப்பாங்க. அது இருக்கதான் செய்யும். நாங்களாம் படிக்கும் போதுமே ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாது. கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும்பொழுது ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருந்துச்சுன்னா அது பெரிய நெகட்டிவா தான் இருக்கும். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். காலேஜ்ல நீங்க டிகிரி வந்து மஸ்ட். பட் அந்த டிகிரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இல்ல வாங்காம முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்க லைஃப் வந்து ரொம்ப தப்பா போயிடும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லைஃப்லயும் மாற்றங்கள் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, சில நேரத்துல அந்த தவறுகள் செஞ்சிருப்பாங்க, அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க அடுத்துனாச்சும் உருவாக்கிக்கணும். திரும்ப அதே லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய வாட்டிலாம் கிடைக்காது இல்ல? ஆமா, நிறைய டைம் சான்சஸ் கிடைக்காது. சில டைம்ஸ் வந்து நம்மளோட சின்ன மிஸ்டேக் கூட பிளண்டரான ஒரு லைஃப் சேஞ்சை மாத்தி விட்டுரும். பட் இந்த படத்துல இருந்து என்னன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறத இந்த படம் வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டுது. ஆனா அட் த சேம் டைம் ஒரு பேப்பர்ல அவன் ஃபெயில் ஆனோடனே, ஒரு கூகுள்ங்கிற கம்பெனி கிடைக்கலன்னு ஒரு சாகருக்கு போறான் அப்படிங்கும்போது அது ஒரு தப்பான உளவியல். பேட். டேய் தம்பி, நீ கூகுள்ல வேலைக்கு போகணும்னு பார்த்த, உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது கரெக்ட். நீ தப்பு பண்ணல, அதெல்லாம் கரெக்ட். பட் ஆனா உன்னால இப்ப அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா நீ கையை அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டினா இது என்னது? வேஸ்ட். சோ அது வந்து மிஸ்லீட் ஆயிடக்கூடாது. அப்ப நான் கூகுள் தான் இதுதான் அப்படி ஐஐடி தான் அந்த மாதிரி. அதான் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதுதான் வந்து உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில நீங்க உங்களுடைய உடலை வருத்தி நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு இறைவனே ஆகலைனாலும் அது வந்து உங்களுடைய இது ஒரு கூலி தரும். இதுல எல்லாம் மாற்று இல்லை. இன்னொன்னும் வள்ளுவர் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, உன்னால நீ வந்து ஒரு இடத்த எய்ம் பண்ற, அந்த இடத்துக்கு உன்னால போக முடியாம போகுது, இல்ல வந்து உன்னால அந்த இடத்த அடைய முடியாம போகுது. ஆனா நீ செய்த முயற்சி அதுவே போதுமானதுங்கிறாரு. நீ அந்த முயற்சியை கரெக்டா பண்ணல, அதுவே போதுமானது. அதுக்கான ஒரு இதை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு வாய்ப்பு உருவாக்குமா? இல்ல கன்சோலேஷன் மாதிரி ஆயிடுது. கன்சோலேஷன் இல்லைங்க. இது எப்படின்னா, இப்ப ஏஆர் ரஹ்மான் இருக்காப்ல, அவரு நல்லா மியூசிக் போடுறாரு. நீங்க என்ன நினைச்சிருவீங்க, ஏஆர் ரஹ்மான் ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க பேராமீட்டர் செட் பண்ணிட்டு வரலாம். ஆனா ஏஆர் ரஹ்மானோட இடத்தான் அடையணும்னு நீங்க நான் சொல்ல முடியாது. பட் ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா அங்க வேற ஒரு இடம்ங்கிறது அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு தனி ஐக்கானா நீங்க உருவாக்க முடியும். இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரியே தான் நான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவர் ஒரு மெஸ்ஸியா மாறலாம்ல. இவ்வளவுதான் நான் சொல்ற விஷயம். அப்ப உங்களுக்கான இடம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும். நீங்க உங்களோட முயற்சியை நீங்க கரெக்டா வச்சுக்கணுங்கிறது தான் இம்பாக்ட். இந்த படத்துலயே நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அந்த பையன் கையெடுத்துக்கிட்டான். இப்ப சப்போஸ் அவன் செத்து இருந்தானா அவ்வளவுதான், அவனோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் இவன் கில்ட் ஃபீல் பண்ணா என்ன, ஃபீல் ஆகாட்டி என்ன. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூகுள்ல போகணுங்கிறது அவனுக்கு எண்ணம். ஆனா அவனுக்கு அந்த பையன் என்ன தப்பா யோசிக்கிறான் பாருங்க. இந்த கேம்பஸ்ல போயிட்டு அந்த கூகுள்ல போய் உட்காந்தாதான் வேலையா? தம்பி, அடுத்து நீ வேற எந்த கம்பெனில நீ போய் பிளேஸ் ஆனினாலும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில நீ கரெக்டா ஃபாலோ பண்ணினா உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை வச்சு நீ கூகுள் என்னப்பா என்ன வேணாலும் ஆகலாம்ப்பா. நீ கூகுள் கம்பெனியோட சிஓவே டைரக்டா கூகுளுக்கு வந்து சேர்றது ஆள் இல்லப்பா. வேற கம்பெனில வேலை பார்த்தவர் தான்ப்பா அங்கே கூகுளுக்கு ஹெட்டா போறாரு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அது. சோ இது வந்து ரொம்ப காமனா யோசிச்சீங்கன்னாவே அது ரொம்ப தப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி உளவியலையும் மாணவர்கள் வளர்த்துக்க கூடாது. ஏன்னா இந்த உளவியல நிறைய தற்கொலை பண்ற மாணவர்களும் இருக்காங்க. அதை வந்து நம்ம இங்க வந்து குளோரிஃபை பண்ணிடக்கூடாது. ஆனா அந்த பையன் அந்த லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு மேல இருக்க ஒரு அன்பு இருக்கும், அதையும் ஆனா படிப்புக்காக தள்ளி வைப்பான். அது நல்லா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட், அது கரெக்ட். அது இவன்
இவர் பண்ண அதே இதை ஸ்கூல்ல பண்ணாரு, இவர் காலேஜ்ல பண்றாரு. இந்த பையன், இந்த 2வது பையன் வந்து காலேஜ்ல பண்றாப்ல. இதெல்லாம் வந்து நீங்க அதான் சொல்ல, ஒரு படமா இந்த படத்துல நீங்க வந்து நிறைய பாராட்டுற விஷயம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சேர்த்து சொல்றோம். மத்தபடி இந்த படத்துல வந்து மென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜய் சித்து அண்ட் அவங்களோட காம்பினேஷன் நல்லாவே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இது முதல் படம் நான் சொல்ல மாட்டேன், முன்னாடி ஒரு 2-3 படங்கள். இது வந்து அவங்களுடைய கெரியரை வந்து ஓரளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுனதுக்கு, இல்ல அவங்களுடைய அந்த வளர்ச்சி இன்னும் ஒரு மேல வளர்ச்சியை கொண்டு போகுது. அதுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இருந்தோ எங்கேயோ வந்திருக்காங்க இவங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்படுற இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து நான் அவங்க எல்லாம் சொல்ல வருது என்ன அப்படின்னா, நீங்க பட்ட கஷ்டத்தை மறந்துடாதீங்க எப்பவுமே. அந்த கஷ்டத்தை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும். அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. என்னைக்குமே ஒரு ஹெட்வெயிட் வளர்த்துக்காதீங்க. we are all people அப்படிங்கிற இடத்துல இருங்க. அவங்க நார்மல் பீப்புள் இல்ல அப்படிங்கறது தெரியும், பட் போயிட மாட்டீங்க. பட் அந்த மாதிரி போயிட நினைச்சிடாதீங்க. பட் இந்த படத்துல வந்து உண்மையிலேயே அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எங்க அம்மாவுக்கு ஆக்சுவலா அவங்க பார்த்தது இல்ல. பட் ஏன்டா இவங்க வந்தா கத்துறாங்க பாத்துட்டு இருந்தாங்க, என்னதுக்கு இவங்க கத்துறாங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது எல்லாருக்கும் அந்த 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 ஏர்போர்ட்ல வந்து மீட் பண்ணும்போது சந்திப்பு இதெல்லாம் அப்பெல்லாம் எல்லாரும் கத்துறாங்க, ஒண்ணும் புரியல. பட் ஆனா வந்துட்டு அந்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் அந்த அளவுக்கு இவங்க மேல அன்பு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க உங்கள ஒரு ஆளா அவங்களே அங்க நடிக்கிற அந்த ஹீரோக்கு கத்துறதோட இவங்களுக்கு தான் கத்துறாங்க, உண்மையிலே கத்துனாங்க. அந்த எமோஷன்ஸை வந்து என்னைக்குமே லூஸ் பண்ணிடாதீங்க. ரீசன் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய விரும்பப்பட்ட பசங்க, யூடியூப்ல பெரிய உச்சம் தொட்ட ஆட்கள் இன்னைக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஊதாசீனப்படுத்திட்டு ஹெட்வெயிட்டை உருவாக்கிக்கிட்டு வேற மாதிரி தப்பா போயிட்டு இன்னைக்கு அது மக்களால் வெறுக்கப்படுற இடத்துக்கே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு அவங்க பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. அதை தான் நான் திரும்ப சொல்றேன். ஒரு டாக்ஸிக் இல்லாத ஒரு ஒரு இதை உருவாக்குங்க. இப்போ இந்த இதுல அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சரியான ஒரு பாதையில, அதாவது பிளசண்டா இருக்கு. நீங்க வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் இல்ல, ஒரு மாதிரி நார்மலைஸ். அந்த காமெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல ஒரு பலூன் பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம். பட் அந்த சீன்லயே வந்து பாடி லாங்குவேஜ்லயே வந்து ஒரு நகைச்சுவையை உருவாக்கி வச்சிருந்தாப்புல. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோடைய காதலுக்கும் தன் ஃப்ரெண்டோடைய இதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா இன் ரியாலிட்டி அது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க. பசங்க எல்லாம் இல்லைன்னா நிறைய பசங்க உயிரோடே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. பட் அந்த மாதிரி பசங்க இன்னொன்னு என்னன்னா, ஒரு பையனுடைய தப்ப வந்து ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பட் அந்த படத்துல கொஞ்சம் அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டோம், இது பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இவன் பண்ற தப்ப வந்து இது பண்றதுக்கு இவங்க எல்லாம் சம்பளத்துல இருந்து காசை கொடுத்து அனுப்புறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் ஃபீல் ஆச்சு எனக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது. இது என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இந்த படத்துலயே ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அப்படி ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவனோட மரியாதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படம் பயங்கரமா காட்டி. இருந்தாலும் அவன் மேல இருக்க மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஏன்டா உனக்குலாம் வெக்கமே இல்லையா, மானமே இல்லையான்ட்டு. அதெல்லாம் ஆக்சுவலா ஹர்ட் ஆகும். பட் ஹர்ட் ஆகாத மாதிரியே இவர் காட்டி, அது ஆக்சுவலா அதாவது அப்பா அம்மா ஏதாவது சொன்னா ஹர்ட் ஆகிற ஒரு ஆளு, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னடா காசு இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஹர்ட் ஆயிட்டு அப்படியே தட்டெல்லாம் தட்டி விட்டு எல்லாம் போறாப்ல. அவ்வளோ ரோசம் அவருக்கு வருது அம்மா கிட்ட. அப்படிதாங்க நிறைய பசங்க கேடிஎம் பைக் வாங்குறாங்க. அதுதான் அம்மா கிட்ட அவ்வளவு ரோசம் வருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மானம் கிட்டத்தனமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவருக்கு அந்த ரோசமே வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் ஆக்சுவலா. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு அந்த ஒரு மரியாதை இருக்கக்கூடிய இடமாக நம்மள தகவமைச்சுக்கணும். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே அது பொருந்தும். நான் அது வந்து யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல. மரியாதை ஒரு இடத்துல நமக்கு கொடுக்கப்படுகிறதுனா நம்ம அங்க இருக்கலாம். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு மரியாதை அங்க இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கும். மரியாதை அங்க இல்ல, மித்தபடி அவங்க ரொம்ப வருஷமே பழக்கம் அப்படின்னாலுமே அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் விட்டு நீங்க வெளியில வந்துடும். அதுக்கு நீ தனியாவே இருந்துட்டு போயிடலாம். தனியாவே சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இந்த படத்துல அவன் சுயமரியாதை எல்லாம் இல்லாத ஒரு ஆளா தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா கெத்து காமிக்கிறேங்கிற பேர்ல சுயமரியாதை இழந்துகிட்டு சுத்திட்டு இருப்பாரு. இதுல அவர் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்றாருங்கிற அந்த ஒரு பதட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம கூட ரிலேட் ஆகிற அளவுக்கு அந்த பதட்டம் ஃபீல் ஆகும். நமக்கே லைட்டா வயிறு கலக்கும். இவன் என்னடா போறான், என்ன எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டானேங்கிற அந்த ஒரு ஃபீல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆக மொத்தம் இது இளைஞர்கள் மனதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை விதைக்க வேண்டிய ஒரு கதையாகத்தான் இந்த படம். முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டீங்க. ஏன்னா நிறைய விமர்சனங்களுக்குள்ளாகி ஒரு நல்ல ரோல்ல வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து வருவாரு, நடிச்சிருக்காரு. அவர் தான் ஒரு பைவட்டல் ரோல் பண்ணிருக்காரு. ரவுண்ட் ஆன் ஆஃப் தி மெக்சிகன். ஆமா, நீங்க மெக்சிகோ வந்துட்டீங்க. அவரை நம்ம ஆக்சுவலா திட்டலான்னு வச்சிருந்தோம், அப்புறம் விட்டுட்டோம். சரி போங்க அது அப்படின்ட்டு.
அவர் நடுவுல இந்த மேடையில கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி அதெல்லாம் அவர் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் ஒரு பெரிய ஃபேஸா இருக்கிறாப்ல சொசைட்டில. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவரை ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதுல யார் டேமேஜ் ஆகணும்? அவர் தான் டேமேஜ் ஆகும். அந்த படங்களோ இதுவங்களோ மத்தவங்களோ டேமேஜ் ஆக போறது இல்ல, இவர் தான் டேமேஜ் ஆவார். இவரோட இமேஜ் தான் உடையும், இவரோட உளவியல் தான் வந்து கெடும். ஆக்சுவலா உங்களை திட்டலாம் தான் இருந்தோம், பட் அந்த டைம்ல நாங்க அதை கண்டென்ட்டை அப்படி விட்டுட்டோம். சரி போயிட்டு போறாரு அப்படின்ட்டு. மிஸ்கின் அவருடைய இந்த கதாபாத்திரம் வந்து ஆக்சுவலா கரெக்டான நல்ல ஆசிரியர் கதாபாத்திரம். எப்படியாவது பண்ணி அவரோட மாணவர்களை வந்து வழி நடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் இல்ல. இப்ப ஆக்சுவலா பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா டக்குன்னு போயிட்டு அவன் அந்த டீம் லீடர்ஸ்ல போயிட்டு சொல்லி அன்னைக்கே வந்துட்டு உன்னோட வேலையை உன்னோட லைஃப்ல ஸ்பாயில் பண்ணா. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சைக்கோபேத்களும் இருக்குங்க, இல்லாமலாம் கிடையாது. பட் இவர் என்ன பண்ணுவாரு, நீ பண்ண தப்ப உணரு, அது சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை அவன் சரி செஞ்சுக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஒன்னே கொடுப்பாரு. சரி விடுங்க, அதான் ஸ்பாயிலர் தான் இருக்குல்ல. சோ அவர் சரி பண்ணிக்கும் போது அவரால் அவனை முழுமையா ஏத்துக்க முடியுது. அவன் மேல அவர் விருப்ப காட்டல, அவனுடைய வளர்ச்சியில அவருக்கு சந்தோஷம் ஏற்படுது, அவர் வாழ்த்துறதுக்கு அவரோட கல்யாணத்துக்கு வராரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஃபெயிலியர் ஆகுறான், திரும்ப அவன் லைஃப்ல அவன் ஃபெயிலியர் ஆகுறான், திரும்ப அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான். ஏன்னா அது ஒன்ஸ் நீங்க அரெஸ்ட்லாம் ஆயிட்டு வர்றது, ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க, பிளாக் லிஸ்ட் ஆயிருவீங்க. அப்புறம் திரும்ப நீங்க புதுசா சப்மிட் பண்ணி தான் நீங்க படிக்கணும், கரஸ்ல படிச்சு அதுக்கப்புறம் அவர் லைஃப் அவர் பாக்குறாரு, அது வேற. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் அப்பதான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாயா அவர் சுத்திட்டு இருப்பாரு அந்த இடத்துல. ஆனா அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு இதுல அவனுடைய அந்த லைஃப் அந்த அளவுக்கு டவுன் ஆறதுக்கும் நம்ம ஒரு காரணமா இருந்தோங்கிறது அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவனோட லைஃப் இன்னும் கொஞ்சம் கரெக்டா போகணுங்கிறக்கா தான் பொண்ணையே கட்டி கொடுக்குற மாதிரி அந்த இதுல நல்லவன் தெரிஞ்சதுனால நல்லவன். பட் அவன் தப்பான சில முடிவுகள் எடுத்துட்டான், அவன் திருந்திட்டான். திருந்தி அவன் நல்லவனா இனிமேல் அவன் கரெக்டா இருப்பான், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படிங்கறத உணர்ந்துடுறாரு. அவர் பொண்ணை இவர் தான் கன்வின்ஸ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் லவ் இருக்கு மாதிரியோ இல்ல எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஓகேவா அது அந்த ப்ரொஃபைல்ல, அதாவது அவன் நல்ல வசதியா இருக்க அதுல அந்த பொண்ணு விரும்புறதுங்கிறது வேறங்க. பட் அவன் எதுவுமே இல்ல, ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணி மாட்டி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டான் அப்படிங்கும் பொழுதும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட பேச்சுக்காக சரி ஓகே நம்ம அப்பாவோட டெசிஷன் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல காட்டிருப்பாங்க. அது அந்த பொண்ணு வந்து இது பண்ணுது. ஸோ அது ஒரு ஹோல்சமா நீங்க பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்க முடியும். எனக்கே ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த ஓவர் கிளாமரஸா அந்த ஹீரோயின்ஸை காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஃபீல். பட் நீங்க சில ஆடியன்ஸை ஈர்க்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க, அப்பட்டமா தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொன்னு இந்த படத்துல நான் பார்த்த ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல இல்ல அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே நான் தொடர்ச்சியா சொல்றதுதான், ஆல்கஹாலிசம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, அது வந்து கண்டிப்பா ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயமே கிடையாது. அது உங்களை எல்லா தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போயிடும். பட் இந்த படத்துல வந்து அது ஒரு பார்ட்டி கல்ச்சர் போல, அது வந்து குடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நார்மலைசேஷன் வந்து படத்துலயுமே நார்மலைசேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது தப்பு. நீங்க மது கலாச்சாரத்தை நீங்க தயவு செஞ்சு நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது எப்படி அப்படின்னா, நல்லா தலவாழை போட்டு சோறு வச்சு நல்ல சிக்கன் 65 கேளுங்க ப்ரோ, கேட்கணும் புரியும், அப்பதான் புரியும். எல்லாம் போட்டு வச்சு ஸ்வீட் கிட்ட எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல மேல மலத்தை வைக்கிறதுக்கு சமம். இதான் உண்மை. நீங்க எவ்வளவு நல்ல ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முடிவு பண்ணிட்டு அது கூடவே வந்து நான் வந்து ஆல்கஹாலிசத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வைப்பேன். ஏன்னா குடியால கெட்டு போனவன் வந்து எவ்வளவு பர்ஃபெக்டான ஆட்கள் நிறைய பேருக்கு இருக்கான், ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கலாம். எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சினாவே யூ வில் கெட் டெஸ்ட்ராய்டு. இவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து ஆல்கஹாலிசத்தை வந்து நான் நைட்டு மட்டும் குடிப்பேன், நான் வந்து காலையில மட்டும் குடிப்பேன், நான் கொஞ்சம் மட்டும் குடிப்பேன், நான் அளவா குடிப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க ஆல்கஹாலுக்கு உங்க உடம்ப பழக்கப்படுத்திட்டீங்க, அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாயிரும். என்னைக்கு வேணா நீங்க அடிக்ட் ஆகலாம். ஏன்னா மனசு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய துக்கம் வரலாம், துயரம் வரலாம், அன்னைக்கு மொரா குடிக்கலாம் மாறிடுவான். எல்லாருமே வந்து ஒரு ஷிப்ல தானே ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாவே குடிய நோக்கி தான் எல்லா பிரச்சனையும் தீர்வுங்கிற மாதிரி போயிடும். அந்த படத்துலயும் இந்த படத்துலயுமே நிறைய இடத்துல பசங்களை காட்டும் போது அவங்களோட என்ஜாய்மெண்ட் அப்படின்னாவே நீங்க வந்து குடிக்கிறதுங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொண்ணுங்களும் அதையே காட்ட ஆரம்பிக்கிறீங்க. பட் அது ரொம்ப தப்பு நான் சொல்றேன். என்ஜாய்மெண்ட் வந்து ஆல்கஹாலுக்குள்ள வச்சுதான் நீ என்ஜாய் பண்ணணுங்கிறது நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். வெள்ளைக்காரனோட வாழ்வியலுக்கு அது ஒத்து வருதுன்னு நான் சொல்லலை. பட் இதனால அவன் அதை பண்றான் அப்படின்னா அவன் இருக்கிற ஊரும் அவனோட சூழலும் அது மாறி
அவனுக்கு வந்து உடம்பு வந்து கதகதப்பா இருக்கணும், அவனுக்கு வந்து அந்த ஒரு உடம்பு வந்து அவனோட ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணிட்டு தான் அவன் குளிர்ல தூங்குறான். ஆனா நமக்கு அது அப்படி கிடையாது. நம்ம ஆக்சுவலா குடிக்கவே கூடாது. நமக்கு ஆல்கஹால் குடிச்சா உடம்பு ஹீட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். இதை வந்து பண்ணவே கூடாது நம்ம. ஆனா அதை நம்ம பண்ணி நம்மளோட வாழ்க்கை இழந்து துயரமா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைரக்டர்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்கு, ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கு, ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் அதை சரிப்படுத்திக்கோங்க, இன்னுமே அதை வந்து கரெக்டா கொண்டு போங்க. கொஞ்சம் இந்த கரப்டட் எலிமெண்ட்ஸை வச்சுதான் நம்ம ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியோட காட்ட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. புறந்தல்லுங்க, கரப்டட் எலிமெண்ட்ஸ் உள்ள காட்ட வேண்டாம்னு நான் சொன்னேன். அதுல வந்து இந்த பெண்களோட கிளாமரஸான இந்த சில டான்ஸ் இந்த மாதிரி அந்த விஷயங்களும் அதுல அடக்கம். கூட சரக்கு அடிக்கிறது, இது அடிக்கிறது, இதெல்லாம் நார்மலைஸ் பண்றதும் அடக்கம். ரெண்டாவது வந்து அந்த ஒரு தப்பான அந்த ஒரு கல்ச்சர் வே ஆஃப் லைஃப் வந்து அதையுமே இந்த படத்துலயுமே அதை லைட்டா நார்மலைஸ் தான் பண்றாங்க. ஒருத்தன் கூட பழகுறது, அவங்க கூட பழகுறது, அவங்க கூட போறது, இவங்க கூட போறது, மாத்தி போறது, ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வீட்லயே வந்து சரக்கு பாட்டி கொடுத்து, அதான் டேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. அதுல இந்த டேரக்டரே அந்த ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி வந்து குடிக்கிறத வந்து நார்மலைஸ் பண்றாரு. இதெல்லாம் என்னது? ஆனா அவனும் மாட்டிடுவான் திருப்பியும் போலீஸ் கிட்ட. அது ஓரளவுக்கு நல்லா மாட்டிக்கிறது எல்லாம் ஓகேங்க. நான் கேக்குற அந்த படத்துல காட்டும் பொழுது புரிஞ்சுக்கிற பொண்டாட்டின்னு காட்டுறாங்க பாருங்க. அதை குடிக்கிறத புரிஞ்சுக்கிறதுல நீங்களே வேற லெவல் புராசன். அப்படி எந்த பொண்டாட்டி உன்னை குடிக்க அலோவ் பண்றாலோ அவ உனக்காகவே இல்ல. வைஸ் வர்சா. நீங்க அதுவும் சொன்னீங்க, எந்த புருஷன் வந்து குடிக்க அலோவ் பண்றானோ வந்து உனக்காக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேபி உன்னோட பணம், உன்னுடைய வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, சரி கிட்ட என்ன இவன் செத்தாலும் நாளைக்கு சொத்து நமக்கு தானே அப்படிங்கிற எண்ணம் வேணா இருக்கலாம். உன் மேல அக்கறை இருக்க எந்த பொண்ணும் பொண்டாட்டியோ நீ தம் அடிக்கிறதையோ சரக்கு அடிக்கிறதையோ விரும்ப மாட்டா. இன்னொன்னு, தான் டக்கீலா குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் சிகரெட்டை விட்டுறேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, ஏன்னா நீ குடிக்கிறது விட்டுறேன் ப்ளீஸ்ன்னு அவன் சொன்னான்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரியாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. இந்த பொண்ணே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே டேட்டிங்லேயே சரக்கு அடிக்கிற புள்ள, இது வந்து அவனை வந்து சிகரெட் குடிக்காத அப்படின்னு சொல்லுதான். என்னடா இது? ஸோ இந்த இடத்துல லாஜிக் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஏன்னா மேபி இந்த டைரக்டர் வந்து அவருக்கு இதெல்லாம் தப்பா தெரியாம இருக்கலாம், பட் ஆனா கொஞ்சம் அவர் யோசிச்சாருன்னா புரியும் இது எவ்வளவு தப்பான விஷயங்கள். அதை குளோரிஃபை பண்ண வேண்டாங்கிறத நம்ம சொல்றோம். மற்றபடி இந்த படம் ஓகே, ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அந்த பொறுப்புணர்வை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கு இந்த படம். அந்த அடிப்படையில இதை நம்ம பாராட்டலாம். இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு டிசைடிங் டைம்ல நம்ம வந்து கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடும். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எந்த தொழில் வேணா நீ பண்ணு, ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் உன்னால அந்த தொழில நிக்க முடியும். விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த படத்தை பத்தி சொல்லிட்டீங்க, எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு விஷயம், இப்போ இதுல கடைசியில அந்த பிரதீப் ரங்கநாதன் ஸ்விக்கி டெலிவரி பாயா வராரு, அதை நான் சொல்லல. பொதுவாகவே நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்கள பாவம் நான் குற்றமா சொல்லல, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்விக்கி டெலிவரியில, இப்போ இந்த டன்சோ இது மாதிரி போர்ட்டர், பிளிங்கிட்ல வேலை செய்யறது, ராபிடோல இருக்கிறது, இந்த ஒரு வேலையில எதுக்கோ ஒரு ரீசனுக்காக போறாங்க பாவம். ஆனா அது ஒரு வேலை, அது ஒரு லைஃப்லன்ற மாதிரி வேற வழி இல்லாம சிக்கிடுறாங்க. அதுவே போதும், அடுத்த லெவலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலை, லைஃப் லாங் வேலையா பாக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாரி? அதை வந்து அவங்க லைஃப் லாங் வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது. ஆக்சுவலா அதை வந்து அந்த கம்பெனிஸே விரும்பாது. கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை வச்சு தான், ஏன்னா அந்த வேலை வந்து கடினமான வேலை. ஆக்சுவலாக நீங்கள் சாதாரண விஷயம், எவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும், எவ்வளோ நேரம் அலைய வேண்டியது இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபும் கூட. அதை வந்து ஒரு யங்ஸ்டர் பண்ணுறதுங்கிறது ஓகே, பட் ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இல்லை, 50 வயசுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியுமா? இல்லை 40 வயசுக்கு மேலே பண்ண முடியாது. அவ்வளோ நல்லா வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது யாராலையும். ஸோ அது வந்து ஒரு கெரியராக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அந்த கெரியரில் ப்ரமோஷனாக என்ன ஆகுறீங்க? அந்த கெரியர் உங்களுக்கு அது டெட் எண்டு. அந்த டெட் எண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டே டு டே லைஃப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற பையனா இருப்பான், அவன் காலேஜ் போயிட்டு அவன் ஈவினிங் காலேஜ் போவான். ஸோ காலையில ஃபுல்லா அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னா அது வேற. அப்ப ஈவினிங் காலேஜுக்கு அவனுக்கு அவன் கெரியர் பில்ட் பண்ற வரைக்கும் அது வந்து ஒரு ஜாபா இருக்கு அப்படின்னா அது வேற. பட் அதுவே லைஃப் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க வந்து உங்க கெரியரோட அடுத்த கட்டம்னு யோசிங்க. ஒரு விஷயத்துல அதுக்கு அடுத்த கட்டம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அதுக்குள்ள போகாதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது ரொம்ப ஈஸி, தவறான விஷயங்களை வந்து கற்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அதுல அப்ரிஷியேட் பண்ணி அதை கொஞ்சம் மேம்படுத்தி காட்டணும் அப்படிங்கறதுனால இந்த காணொலியில ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். மிக்க நன்றி பாரி. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரணும். கொஞ்ச நாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டியை பசங்க மத்தியில அந்த பொறுப்புணர்வை உருவாக்குவதற்கான படங்கள்லாம் இந்த படம் ஒரு படம் அப்படின்னா நம்ம பாராட்டுறோம். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.